ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப்டர் 50ன்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் வேலைக்கு போயிட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் சீக்கிரமே ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனால நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் இழப்புகளை சந்திக்காத மனுஷங்களே இருக்க முடியாது. ஆனால் சில இழப்புகள் திரும்ப பெற முடியாததாக இருக்கும், சரி செய்ய முடியாததாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இத்தனை வருஷம் என்ன சாதிச்சோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா ரொம்பவே வருத்தமாகவும் கஷ்டமாகவும் சம்டைம்ஸ் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இன்னைக்கு. சரி, வைகாசி விசாகம் கோவிலுக்கு போனால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச ஹலசூரில் இருக்க சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போனால் மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புனேன். ஆனால் பயங்கரமாக மழை கொட்டிட்டு இருந்துச்சு. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலான்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சுப்பிரமணிய சுவாமிக்கு பர்த்டே, பிறந்த நாள், அவருக்கு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேசரி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். போகும்போதும் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி சொல்லவே வேணாம். லேட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பதட்டம் மனசுக்குள்ளே வந்தது. சரி, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கூட்டம் நிறையவே இருக்கும். ஆனால் ஒருவேளை மழை பெய்யறதுனால நிறைய கூட்டம் வரலன்னா சீக்கிரமாகவே கோவிலில் சாத்திடுவாங்க. நான் போகிறதுக்குள்ளே கோவிலில் சாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வேற மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. போகிற வழியெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸ் இருந்தது. ஒரு கோவிலில் இருந்து மந்திரம் சொல்கிறது மைக்கில் நல்லா தெளிவாக கேட்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சர்ச்சில் கூட ஏதோ ஃபெஸ்டிவல் போல இருக்கு. அந்த சர்ச்சில் மாஸ் நடந்துட்டுருக்கு. அந்த சத்தமும் வெளியில் கேட்குது. உலகம் வெளியில் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக 8:30 மணிக்கு கோயிலுக்குள்ளே போனேன். அங்கே போனால் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோ பேர் மழைன்னு கூட பார்க்காம மழையில் நனைஞ்சுக்கிட்டே முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. லக்கிலி நான் போனப்போ இன்னொரு என்ட்ரன்ஸையும் திறந்து விட்டாங்க. நான் கொண்டு போன நைவேத்திய பிரசாதத்தை முருகப்பெருமான் ஏற்றுக்கிட்டாரு. வெளியில் இருக்க அந்த முருகர் படத்துக்கு அழகாக சாக்லேட்டில் மாலை போட்டிருந்தாங்க. கொஞ்சம் எட்டி பார்த்தா கருவறைக்கு முன்னாடியும் நிறைய சாக்லேட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. மனசுக்குள்ள ஹாப்பி பர்த்டே முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். வெளியில் வந்து பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். நம்ம எவ்வளோ டென்ஷனோடு அந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முருகப்பெருமான் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லாத்துக்கு மேலே ஒரு அமைதி கிடைக்குதுன்றது தான் நிச்சயமான உண்மை. அந்த கோவிலே பரபரப்பாக இருந்தது. ஆனால் நான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நீங்களும் பெங்களூரில் இருக்கீங்கன்னா ஹலசூர் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிளுக்கு போங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் வெளியூர்லேருந்து பெங்களூருக்கு வந்தால் கூட இந்த கோவிலுக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு போங்க. நிச்சயமாக ரொம்பவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இங்கே இருக்கார். நிறைய நேரங்களில் வருத்தத்தோடவே தான் இந்த கோவிலுக்கு நான் வரேன். ஆனால் திரும்ப போகும்போது மனசு அமைதியாயிடும். ஃப்யூச்சரில் நிச்சயமாக சந்தோஷமான செய்திகளை சொல்கிறதுக்கும் நான் முருகப்பெருமானை பார்க்க வருவேன்.